கல்லும் உள்ளும் எங்கள் பாதத்திற்கு பஞ்சுமத்தை தான் என்று காட்டுப்பாதையினூடாக கதிர்காமக்கந்தனை தரிசிக்கச் செல்கின்ற அடியார்களா நீங்கள்? இல்லை, இந்த வருடம் யாத்திரை செல்ல முடியவில்லை, அவனை ஒரு கணமாவது பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற அடியார்களா நீங்கள்? உங்கள் அனைவருக்கும் அவ்வை பாட்டி சொன்ன ஒரு ரகசியம் ஒன்றினை சொல்ல இருக்கின்றேன். கண்டிப்பாக உங்கள் பாத யாத்திரையுடன் சேர்த்து இந்த வார்த்தையையும் நீங்கள் சுமந்து கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் முருகப்பெருமான் உங்கள் கண் முன்னே வந்து நிற்பார். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று குரு திருமூலர் பெருமானினை மனதிலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தலமொரு 4 தந்தனக் கருளி மலமொரு 3 மயக்க மறுத்தை 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி என்று விநாயகர் அகவலிலே ஒரு பாடல் வரிவர். இந்த பாடல் வரியினை அழகாக யோக வாழ்வு என்கின்ற நூலிலே முரளி ஐயா அவர்கள் இந்த உலக அரங்குக்கு வெளிப்படுத்துகின்றார். ஓம் என்ற வார்த்தையினை ஒரு மனிதன் தினம் தினம் உச்சரிக்கின்ற ஒரு அடியார் பாத யாத்திரை சென்று தல யாத்திரை சென்று அந்த முருகனுடைய ஆலயத்திலே தரிசிக்கின்ற பொழுது அவனுடைய உடலிலே என்ன மாற்றம் நிகழ்கின்றது என்பதை அழகாக வெளிப்படுத்துகின்றார். ஓம் என்ற வார்த்தையிலே 3 எழுத்துக்கள் இருக்கிறது. ஆ, உ, ம். இது 3ஐயும் சேர்த்து உச்சரித்தால் தான் ஓம் என்ற ஒரு ஓசை பிறக்கின்றது. அது வார்த்தை கிடையாது, அந்த ஓசை பிறக்கிறது. அந்த ஓசையினை திரும்ப திரும்ப சரவணபவ என்கின்ற வார்த்தையுடன் சேர்த்து உச்சரிக்கின்ற அடியார்களா நீங்கள்? ஆம், தலம் ஒரு 4 தந்தன கருளி. ஒரு மனிதனுடைய மூளையிலே 2 பாகங்கள் தான் இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓம் என்ற வார்த்தையினை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்ற அடியார்களுக்கு இடதுபுறம், முன்புறம், வலதுபுறம், பின்புறம் போன்ற 4 மூளையும் சிறப்பாக வேலை செய்கிறது. இரத்த ஓட்டம் சிறப்பாக பேணப்படுகிறது என்பதை தலம் ஒரு 4 தந்தன கருளி என்று அழகாக சொல்கின்றார். 2வது வார்த்தை மலமொரு 3 மயக்க மறுத்தே. ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை போன்ற கெட்ட எண்ணங்களை அழிக்கின்றது என்றும் சொல்லலாம். மலமொரு 3 மயக்க மறுத்தே. மும்மலங்களையும், ஆணவம், கண்மம், மாயை போன்ற இந்த மும்மலங்களையும் உடலிலே இருந்து ஓம் என்ற வார்த்தை அழிக்கின்றது. சரவணபவ என்கின்ற அந்த வார்த்தை சரவணபவ, இதனை மாற்றி மாற்றி 36 வார்த்தைகளாக நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த சரவணபவ என்கின்ற மந்திரமும் இந்த உடலுக்கு காப்பாக இருக்கிறது என்பதை தாண்டி இந்த ஓம் என்ற வார்த்தையினை உச்சரித்து நடைபோடுகின்ற ஒரு அடியார்களினுடைய உடலிலே இருக்கின்ற தீய எதிர்மறையான ஆற்றல்கள், அவருடைய உடலிலே இருக்கின்ற ஊனம் என்று சொல்லப்படுகின்ற சில விடயங்கள் அழித்து ஒழிக்கப்படுகிறது. அதைத்தான் மலமொரு 3 மயக்க மறுத்தை என்று சொல்கின்றார். அடுத்த வார்த்தை 9 வாயில் ஒரு மந்திரத்தான். உண்மையில் தற்பொழுது இருக்கின்ற காலகட்டங்களிலே 9 துவாரம் ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கிறது என்பதை இப்பொழுது இருக்கின்ற வைத்தியம்தான் கண்டுபிடித்திருக்க, அந்த காலத்திலே அவ்வை பாட்டி அழகாக 9 துவாரத்திலும் ஓம் என்ற வார்த்தை 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலன் கதவை அடைப்பதும் காட்டி எம்முடைய ஐம்புலன்களையும் இந்த ஓம் என்ற வார்த்தை 9 துவாரத்திலே நின்று காக்கின்றது என்பதை அழகாக அவ்வை பாட்டி விநாயகர் அகவலிலே சொல்கின்றார். அது மட்டுமல்லாது ஓம் என்ற வார்த்தையினை உணர்வு பூர்வமாக ஒரு மனிதன் உச்சரித்து அவன் கல்லும் முள்ளும் குத்த குத்த எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த வேலினை கையிலே ஏந்தி கொண்டு கந்த பெருமானிடம் போய் செல்கின்றானோ அந்த அடியார்களினுடைய வாழ்வியல் மாறுகின்றது. மட்டுமல்லாது ஒரு மனிதன் 120 வருடத்திற்கு மேலே அவனுடைய ஆயுளை கூட்டிக் கொள்ளலாம் என்பதை வைத்திய ரீதியாகவும் அவ்வை பாட்டி அழகாக சொல்கின்றார். அன்பார்ந்த கதிர்காம பாத யாத்திரை செல்கின்ற அடியார்களா நீங்கள்? நிச்சயமாக வேலினை சுமந்து கொண்டு செல்கின்றீர்கள். நிச்சயம் அவ்வை பாட்டியினுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய மனதிலே சுமந்து கொண்டு நடைபோடுங்கள். கண்டிப்பாக நம்முடைய சைவம் சொல்கின்றது அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிறது. முருகப்பெருமான் நேரிலே வந்து எங்களுக்கு காட்சி தர மாட்டார். ஏதோ ஒரு ரூபத்திலே வருவார், ஏதோ ஒரு அடியார்கள் ரூபத்தில் வருவார்கள். அப்படி இந்த சைவத்திற்கும் தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் பல்வேறுபட்ட சேவைகளை செய்தவர்தான் அவ்வை பாட்டி. நிச்சயமாக அவ்வை பாட்டியினுடைய வார்த்தைகளை மட்டுமல்லாது அவ்வை பாட்டி என்கின்ற ஒரு அடியாரையும் நீங்கள் மனதிலே சுமந்து கொண்டு ஓம் என்ற வார்த்தையினை அந்த ஒலியினை உச்சரித்து சரவணபவ
முருகா, சண்முகா என்று எப்படி வேண்டும் என்றாலும் அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஓம் என்ற வார்த்தையினை திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக 120 வருடத்திற்கு மேலே நீங்கள் வாழலாம் என்பதுதான் ஔவைப்பாட்டியினுடைய வாக்காக இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சுமந்து கொண்டு நடைபோடுகின்ற அடியார்களே, எம்முடைய ஈழத்தினுடைய மிகவும் புனிதமான ஒரு யாத்திரை தான் எம்முடைய கதிர்காம பாத யாத்திரை. சுமார் யாழ்ப்பாணம் செல்வச்சின்னதிகார் ஆலயத்திலே இருந்து 7 மாவட்டங்கள் 3 மாகாணங்கள் கடந்து உகந்தை மலையானுடைய ஆலயத்திலே இருந்து காட்டுப்பாதையின் ஊடாக நடைபோட்டு மிகவும் சிரமத்தின் மத்தியிலே அடர்ந்த வனப்பகுதியிலே யாருமே எமக்கு துணை கிடையாது, கந்தனை தவிர, சித்தர்களை தவிர. அப்படி நடைபோடுகின்ற இந்த காட்டுப்பாதையினுடைய பெருமதியினை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில அடியார்கள் ஒரு வேதனையான விடயம்தான், போதைப்பொருள் பாவனைகளில் ஈடுபடுதல், சினிமா பாடல்களை அந்த யாத்திரையின் பொழுது ஒலித்து கொண்டு செல்லுதல் போன்ற கலாசார சீர்கேடான நிகழ்வுகளினால் இந்த பாத யாத்திரையானது அலங்கோலமாக சென்று கொண்டிருக்கிறது சில அடியார்களினால். எனவே இவ்வாறான தவறுகளை தவிர்த்து 100% ஈழத்தினுடைய பெருமை போற்றுகின்ற இந்த கதிர்காம பாத யாத்திரையினை நாங்கள் கையிலே எடுத்துக்கொள்வோம். நிச்சயம் ஆடிவேல் உற்சவமாக இருந்தது, இன்று ஆணிவேல் உற்சவமாக மாறிவிட்டது. காரணம், நாங்கள் விட்டு கொடுக்கின்ற சில விட்டு கொடுப்புகள் தான். அப்படியெல்லாம் இல்லாமல் இறுக்கமாக நம்முடைய பண்பாடுகளை பேணி முருகனை மட்டும் மனதிலே சுமந்து கொண்டு இந்த பாத யாத்திரையிலே ஈடுபடுங்கள் என்றும் சொல்லிக்கொண்டு, நிச்சயமாக முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்திலே வருவான், ஔவைப்பாட்டி ஏதோ ஒரு ரூபத்திலே வருவார், உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.